வர செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 1:26 மணி வரை சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. கிரகண நேரத்துல பாத்தீங்கன்னா கோவில்கள் எல்லாம் அடைச்சிடுவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க கிரகண நேரத்துல தீய சக்திகளோட பலம் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனாலதான் கோவில்கள் எல்லாம் அடைச்சிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மை கிடையாது. கடவுளோட சக்திக்கு முன்னாடி தீய சக்திகள் நெருங்க கூட முடியாது. இதற்கான ஆன்சரை கற்பகாம்பாள் கோவில் அர்ச்சகர் சொல்லியிருக்காரு. கிரகண காலங்கள்ல கோவில்கள் அடைக்கப்பட்டிருக்குமே தவிர கோவிலுக்குள்ள நடைபெற பூஜைகளும் வழிபாடுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கும். உதாரணமா திருவண்ணாமலை போன்ற தலங்கள்ல கிரகண காலத்துல தீர்த்தவாரி நடக்கும், விசேஷ பூஜைகளும் நடந்துட்டு இருக்கும். இது போன்ற கிரகண காலத்தில் நடைபெறும் பூஜைகளுக்கு உபராக பூஜைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட பூஜைகளும் மந்திர பிரயோகங்களும் உலகில் உள்ள அனைவருக்காகவும் பல ஆலயங்கள்ல நடைபெறும். இந்த நேரத்தில் விசேஷமான பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் மக்களை உள்ள அனுமதிச்சோம்னா பூஜைகளுக்கு இடையூறு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரகண காலத்தில் கோவில்கள் அடைக்கப்பட்டு கோவிலுக்குள்ள மந்திர வழிபாடுகளும் பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுகிறது. கிரகண காலத்தை புண்ணிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் செய்கிற வழிபாடுகளும் தான தர்மங்களும் பல மடங்கு நன்மைகளை தரும்னு சொல்லப்படுது. கிரகண காலத்தில் வீட்டில் குளிச்சுட்டு இறைவன் முன்னாடி உட்காந்து மனதார வழிபாடு செஞ்சுட்டு அவரோட திருநாமத்தை உச்சரித்துக்கிட்டு இருந்தாவே போதும், பல மடங்கு நன்மைகள் நம்மளை வந்து சேரும். சந்திர கிரகணம் நைட் நேரத்தில் வருது. இந்த நேரத்தில் எப்படி போய் தான தர்மங்கள் செய்ய முடியும்? அதனால நீங்கள் என்ன தானங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கடவுள் முன்னாடி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அடுத்த நாள் கொண்டு போய் தான தர்மங்கள் செய்யலாம். அதே மாதிரி கிரகணம் முடிச்சதுக்கு அப்புறம் குளிச்சுடணும்.